இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நாகூர் சிவன் கோயிலில் தான் இருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள் இப்படி இருக்குன்னு சிவன் கோயில். இது இப்போ நாகப்பட்டினம் வழியில் இருக்குது. வந்து கண்டிப்பாக சாமி கும்பிட்டு போங்க. வாங்க உங்களை டீட்டெயிலாக எல்லாமே காட்டுறேன். வாங்க உள்ளே போகலாம். பாருங்க, இதான் வெளி பக்கம், இதான் உள் பக்கம். நான் பிள்ளையார ஜூம் பண்ணுறேன் பாருங்க. இதான் ஃபஸ்ட்டு பிள்ளையார். பாருங்க இந்த வாகனம், வண்டி, போர்டே பார்த்துக்கோங்க. இதான் இந்த சாமி பார்த்துக்கோங்க. இந்த வாகனம், இந்த போர்டு, என் ஃப்ரெண்டும் கூட இருக்கான். பாருங்க பேசுகிறேன். பாருங்க இதான் நந்தி, அது கொடிமரம், அது ஒரு சிங்க வாகனம். இந்த கைலாய வாகனம், அது குதிரை, இது ஒரு வண்டி. பாருங்க அது வந்து ஸ்டேஜ், எல்லாம் நடனம் ஆடுற ஸ்டேஜ். பாருங்க நடராஜர். இங்கதான் சாப்பாடுலாம் போடுவாங்க. நடராஜர் சிலை. வெளி கோயில் பாருங்க. சிவனான டான்ஸ் ஸ்டாச்சு. இது ஒரு வாகனம். நிறைய இருக்கு. மறக்காம அந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் சாமி கும்பிட்டுருக்கோம். அப்புறம் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதான் போர்டு, ஸ்லோகம்லாம் இருக்கு. பாருங்க அந்த சிலை. சிவன் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க எல்லா இடமும். கண்டிப்பாக வந்துட்டு போங்க. பாருங்க இதெல்லாம் ஒரு சாமி. பாருங்க நந்தி, சிவன், சிவலிங்கம், விநாயகர், நிறையா இருக்குங்க. பாருங்க இதெல்லாம் இந்த தேருக்குள்ள பழைய இதுங்க. இதெல்லாம் இது தியாகராஜர் ஆட்டின கட்டை நிறைய இருக்கு. பாருங்க நந்தி, இதுவும் ஒரு வாகனம் தான். இதெல்லாம் காலபைரவரோட தேவர்கள். பாருங்க இந்த சாமி பேர் நான் சொல்ல மாட்டுட்டேன். இவங்க வந்து காலபைரவரோட ஒரு ஒய்ஃப். இவங்க காலபைரவர். இங்கே ஸ்லோகம்லாம் இருக்குது. காலபைரவர் ஸ்லோகம்
இங்கே சிவன் பேரை நான் சொல்ல விட்டுட்டேன். சிவன் பேர் வந்து நாகநாத சுவாமி. இது ஒரு அறை, கண்ணாடி அறை. பாருங்க, நம்ம சிவன் அறைக்குள்ளே போவோம் வாங்க. இங்கெல்லாம் ஒரு பிள்ளையார், யாழி, ஸ்டாச்சுலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்க, இது நந்தி, பின்னாடி இருக்கிற இது பீடம், இதுவும் ஒரு கண்ணாடி அறை தான் பாருங்க. இது ஒரு பல்லாக்கு, இது அம்மன், மெயின் அம்மன் பாருங்க. இதுதான் அம்மன். இங்கே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவன் கோயிலெலாம் பாருங்க. இது சிவன் கிட்ட இருக்கிற நந்தி பாருங்க. அது விளக்கு, இது வந்து முத்தம். இப்போ சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் வந்து கிளியராக உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியல. அங்கே இந்த சைடு ஃபுல்லாக போனால் அங்கே சிவன் எப்படி பிரகாசமாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான சிவன் தான் பாருங்க. நம்ம தியாகராஜர் அறைக்கு போவோம் வாங்க. பாருங்க, இதுவும் ஒரு தியாகராஜர் தான். கோயிலில் வேலை நடக்குது. பாருங்க, இதே ஒரு இதான் மெயின் தியாகராஜர். இவர் தான் தேரில் வருவார். பாருங்க, ரூம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தெரியலன்னா மன்னிச்சுக்கோங்க மக்களே. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. பாருங்க, எயித்தாப்புல நடராஜர். பாருங்க, இவர் தான் நடராஜர். இவரோட தேவர். இவர் வந்து முருகருங்க. எங்கள் கோயில் முருகர். வாங்க, அப்போ நம்ம உள்பிரகாரத்துக்கு போவோம். பாருங்க, இதான் உள்பிரகாரம். பாருங்க, இந்த பெல், இது தியாகராஜர் வெளியே வர அறை. பாருங்க, இதுவும் ஒரு சிவன். பாருங்க, ஒரு சிவன் தான். தேவர்கள். பாருங்க, இவரெல்லாம் தேவர்கள், சிவனோட அடியார்கள். பாருங்க, இந்த அது வரைக்கும் இருக்குங்க, கட்டுறேன் பாருங்க, அது வரைக்கும் இருக்கு. இவர் வந்து ஸ்ரீ தேவர்.
கோயிலோட ஸ்பெஷலுக்கு போகிறோம் வாங்க. இதாங்க எங்கள் கோயிலோட ஸ்பெஷல் பாருங்கள். பாருங்கள் சுற்றி நான் காட்டுறேன். இது ஒரு விநாயகர் பாருங்க. இவர் வந்து குருதேவர். நம்ம தேனி பிள்ளையாருக்கு போகலாம். இதான் தேனி பிள்ளையார் பாருங்க. பாருங்க பிள்ளையார நல்லா இருக்கா, மேலே இருக்கு பாருங்க தேனி. வாங்க இப்போ வெளியே போகலாம். பாருங்க விநாயகரோட ஸ்லோகம். பாருங்க விநாயகரோட ஸ்லோகம். பாருங்க இதான் விநாயகரோட பேக். பாருங்க எல்லாம் சிவன், நிறையா சிவன் இருக்கு. பாருங்க சிவனோட நேம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிவன், சிவலிங்கம், ஃபர்ஸ்ட் சிவலிங்கம். இது ரெண்டாவது சிவலிங்கம். பாருங்க மேலே வலையெல்லாம் போட்டு நல்லா அழகாக வச்சிருக்காங்க. மூணாவது சிவலிங்கம். இது நாலாவது சிவலிங்கம். அவ்வளவுதான். இது ராகு பகவான். இதுக்கு நம்ம போவோம். இதுதான் ராகு பகவான் பாருங்க. முருகன் கிட்ட போவோம் வாங்க. பாருங்க இங்கெல்லாம் இந்த மரம் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். பாருங்க எல்லாம் முருகனோட ஸ்லோகம். இதுவும் ஒரு இதுதான். தூண்லாம் பாருங்க அழகா ரெடி பண்ணியிருப்பாங்க. பாருங்க எல்லாம் முத்தம். இது முருகனோட மேல். இது ஒரு சிவலிங்கம் தான், ஜலிங்கண்டேஸ்வரர். ஜம்புகேஸ்வரர் இந்த சிவலிங்கம் பேரு பாருங்க. பாருங்க அங்கே கோல்டு கோபுரம். இதான் சிவன் இருக்கிற கோபுரம். இது வந்து இன்னொரு சிவன் இருக்கிற கோபுரம். நம்ம நேராக சட்டையப்பர் இதுக்கு போயிடலாம். பாருங்க பாருங்க இதுதான் 4 சாமி இருக்கும். இது மகாலட்சுமி பாருங்க. இது ஒரு சிவன். இங்கே பாருங்க போர்டு. இது ஒரு போர்டு. இது ஒரு சிவன். பாருங்க இதெல்லாம் இந்த
இந்த இதுக்குள்ள வேஸ்ட்டு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க. வேஸ்ட்டு மரம் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க. வாங்க வெளியே போ. பாருங்க, இவர் தான் கட்டியிருக்காரு. இந்த இடத்த இவர் தான் கட்டியிருக்காரு. பெயிண்ட் அடிச்சிருக்காரு. வாங்க, அதான் கோல்டு கோபுரம். வாங்க நல்ல அம்மன் கிட்ட போவோம். வாங்க. இதுவும் ஒரு சாமி தான். இவங்க ஒரு அம்மன். இவங்க ஒரு அம்மன் பாருங்க. இவர் ஒரு சாமி. இது வந்து கிணறு. இது காசி விஸ்வநாதர் பாருங்க. பாருங்க, இது வந்து ராஜகோபுரம். நடராஜர் இருக்கிற கோபுரம். இது அம்மன் இருக்கிற கோபுரம் பாருங்க. இது ஒரு அம்மன். இது ஒரு அம்மன். வாங்க போ. இதுவும் ஒரு அம்மன். உள்ள இருக்கிறது ஒரு அம்மன் தான் பாருங்க. இதுவும் ஒரு அம்மன். இதுவும் ஒரு அம்மன் தான். இதான் கோல்டு கோபுரம் பாருங்க. இதான் கோல்டு கோபுரம். அது ராஜகோபுரம். தூண்லாம் பாருங்க, நல்லா அழகா இருக்கும். பாருங்க. பாருங்க, இதுதான் உள்புறம். வெளியே போகிற இடம். வாங்க, அப்போ நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே ஏறிட்டு அப்புறம் காட்டுறேன். பாருங்க, போர்டு தூண்கள்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். தூணில் நிறைய படம். இங்கே பாருங்கள், வாத்து நிறையா இருக்கும். பூ, இதுவும் ஒரு பூ தான். இதுவும் ஒரு பூ தான். இதுவும் ஒரு பூ தான். எடுத்துட்டு இது ஒரு போர்டு. பாருங்க, எல்லாம் இங்கே தியாகராஜர் தேருக்கு முன்னாடி இங்கே தான் இருப்பார். இந்த இடத்துல தான். இதான் வசந்த கால் மண்டபம் பாருங்க. அதான் ராஜ். இது வந்து 2வது கோபுரம். இதான் தேர். மேலே போய்ட்டும் இது ஒரு சிலை. அங்கே பாருங்கள், சிவன் பாம்பு அப்படியே அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கு. சிவன் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாம்பு. நான் உங்களுக்கு மேலே போய்ட்டு பாருங்கள், அந்த வழியாக போய் காட்டுறேன். பாருங்கள்,
இதெல்லாம் 100 கால் மண்டபம். இது வெளிப்பிரகாரம். பாருங்க, இது வெளிப்பிரகாரம். இங்கேயே போட்டுட்டு போயிடலாம். வாங்க, நாங்கள் குளத்துக்கிட்ட போய் காட்டுறேன். இதுதான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே. பாருங்க குளத்தை. இதான் குளம். அதான் நீர் மண்டபம். பாருங்க பாருங்க, அதுவும் ஒரு கதவு. இங்கே ஒரு பிள்ளையார் வேற இருக்காரு. பாருங்க, இதான் அவரோட பேரு. பிள்ளையார பாருங்க. நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம் பிள்ளையார சுற்றி. பாருங்க, அது எய்த்தாப்பில் இருக்கிறது பின்வாசல். பின்வாசல் கோபுரம். தேருக்குள்ள கட்டை அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது ஒரு சிவலிங்கத்தோட இது. பாருங்க, அந்த நம்ம முன்னாடி பார்த்த உள்பிரகாரத்தில் பார்த்த சிவலிங்கம். பாருங்க, இது ஒரு இடம். இது ஒரு பின்வாசல் கோபுரம். பாருங்க, பாருங்க அங்கே பாருங்க, இதான் பின்வாசல் கோபுரம். கேமராமேன் எடுத்துட்டு இருக்கார். பாருங்க, இது வந்து சிவன் இருக்கிற அறைக்கு பின்னாடி. பாருங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மரக்கட்டைகள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எரிக்கிறதுக்கு. அதான் தோட்டம், சிவன் கோயிலோட தோட்டம். பாருங்க, பூ அதெல்லாம் பாருங்க. சிவ 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 சிவன்னு ஏற்றிக்கிட்டே இருக்கும். பாருங்க இந்த இடத்த. பாருங்க, அதான் ராஜகோபுரம். பாருங்க, இதுதான் தோட்டம். நாகூர் சிவன் கோயிலோட தோட்டம். கோயில் உள்ளே இருக்கு. பாருங்க, அதுக்கு ஈட்டாப்புல வந்து யாகசாலை. பாருங்க, யாகசாலை. யாகசாலை. பாருங்க, வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்க, இது யாகசாலை. அதான் ராஜகோபுரம். இந்த கொடிமரம். வாங்க அப்படியே உள்ள போகும். பாருங்க, நான் கட் பண்ணிட்டு இதில் கூப்பிட்றேன். பாருங்க, இதுதான் கோயிலோட டாப். மேலே இருக்கும். இப்போ மேலே போய்ட்டு மேலே இருக்கும். பாருங்க, ஸ்டேஜு நான் மஸ்டே கட்டிட்டேன். ஸ்டேஜை
பாருங்க, நான் மேலே இருக்கிற இது வியூ சரியாக காற்றடிக்குதுங்க, அதனால தான் ஷேக் ஆகிட்டே இருக்குது ஃபோனு. ரொம்ப மன்னிச்சிக்கோங்க. இதான் கோல்டு கோபுரம் பாருங்க, தங்க கோபுரம். இங்கே இருக்கு பாருங்க தங்க கோபுரம். பாருங்க, இது 2வது இது கோபுரம். இது ஒரு கோபுரம். பாருங்க, பாருங்க இந்த சன்னதிலாம் இருக்கிற இடம் இந்த மாதிரி கூரை மாதிரி போட்டிருப்பாங்க வெள்ளை வெள்ளையா. அதுதான் அதான் சிவன் இருக்கிற கோபுரம். இது வந்து நடராஜர் கோபுரம். இது முருகன், ஐயப்பன். பாருங்க, இது நடராஜர் கோபுரம். இது வந்து சிவன் கோபுரம், அடியார் கோபுரம். அது பெருசாக இருக்கிற தியாகராஜர் கோபுரம். அதுக்கும் அந்த சைடு இருக்கிற தியாகராஜர் கோபுரம். இது தியாகராஜர் கோபுரம். இதுதான் சிவன் கோபுரங்க. பாருங்க, சிவன் கோபுரம். அப்புறம் தர்காவை பாருங்க. நாகூர் தர்காவிலேருந்து நாகூர் சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து சாமி கும்பிட்டு பாருங்க. நான் காட்டுறேன் பாருங்க, உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து ஒரு இடத்துக்கு போய் நான் வீடியோ எடுத்து அந்த குளத்தை எல்லாமே வீடியோ எடுத்து போடுறேன். நாங்கள் அங்கே தான் போகிறோம். இப்போ பாருங்க, இது ராஜகோபுரம். நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இவங்கெல்லாம் உள்கோபுரம். பாருங்க, பாருங்க, பாருங்க. நான் இப்போ ஃபோனை வாங்கிட்டு போய் அங்கே காட்டுறேன். என் ஃப்ரெண்டு ரொம்ப பயப்படுறான் அங்கே வரத்துக்கு. நான் ஃபோனை வாங்கிட்டு போய் காட்டிட்டு இருக்கிறேன். இருங்க, பாதியிலே வந்துட்டு போகிறான் லூசு மாதிரி. பாருங்க, போகிறான் பாருங்க. அங்கே ராஜகோபுரத்தை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டு. பாருங்க, இந்த ஸ்டேஜு. அங்கேருந்து வீடு கட்டிக்கிட்டு மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். வீடியோ எடுத்து தரேன். பாருங்க, இங்கே பாருங்க, ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேண்ணா. பயமாக வேற இருக்கு. அங்கே பாருங்க, இந்த குளம் பாருங்க, குளம் பாருங்க, இதான் குளம். இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். வீடியோ பார்க்கணுங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. பாய்.